எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தோடு வருத்தத்தோடு அலறிக்கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுவது வெளிப்படுத்துதல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பியது. தேவைக்காக தேசம் விட்டு தேசம் வந்தவள். அவள் எதிர்பார்க்கவில்லை. கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து போனாள். கூடவே ஒரு பொறுப்பு வேற, அதையும் கூட்டிக் கொண்டு வந்தாள். அவளிடம் மிஞ்சியது எல்லாமே கண்ணீர் மட்டுமே. ஆறுதல் சொல்லவும் அந்த இடத்தில் யாருமே இல்லை. வீடை சுற்றிலும் மரணம், துக்கம். இருதயம் அலறிக் கொண்டிருந்தது. வருத்தத்தோடு இருந்தாள். அவள் குழப்பத்தின் மிகுதியில் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். ஆனால் தேவனுடைய நகரத்திற்கு திரும்பலாம் என்று சொல்லி வந்தாள். கசப்பாக என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி முழுக்க முழுக்க கசப்போடு கூட வந்தார். ஆனால் அன்று அவள் எடுத்த டெசிஷன் தான். அவளுடைய கண்ணீர் மாறியது. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனைகளும், எல்லா இழப்புகளும், எல்லா வேதனைகளும் மாறிற்று. தேவன் எல்லாவற்றிலும் அவளை ஆசீர்வதித்தார். அண்டை வீட்டாரும் வந்து அவளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக புலம்பலான அவள் வாழ்க்கையை துதியாக மாற்றி நித்தியமான ஆசீர்வாதங்களை அவளை கொண்டு சுதந்திரிக்க வைத்தார். ஆமாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா? மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் தாங்க முடியலையா? நீங்க நினைக்காத இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது மரணமா தெரியுதா? அலறீங்களா? உங்களை ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்று தேவன் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், முந்தின எல்லாமே ஒழிந்து போகும். உன்னை புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, நித்தியத்திற்கான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியா உன்னை நான் வைக்க போறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ரூத்தை போல தேவனிடத்தில் நாம் திரும்புவோம். திரும்பும் போது பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து புதிய ஆசீர்வாதங்களால் உங்களை அரவணைத்துக் கொள்ளுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நான் என் துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு திரும்பவுமாய் எழுந்து, கெட்ட குமாரன் மாறி எழுந்து உம்மிடத்தில் திரும்பத்தக்கதாக என் பழைய காரியங்களை மறந்து புதிய ஆசீர்வாதங்களை உமக்குள் மகிழத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ்